கிரிக்கெட் ஸ்கோர் செக் பண்ணதெல்லாம் ஓல்டு ஸ்டோரி. இப்போ காலையில எழுந்திரிச்ச உடனே, இன்னைக்கு இந்தியா எத்தன மெடல் அப்படின்னு தான் செக் பண்றோம். எஸ் அஃப்கோர்ஸ் நான் காமன்வெல்த் கேம்ஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இது கொஞ்சம் லேட் தான். இருந்தாலும் நம்ம சொல்லாம இருக்க முடியாதுல்ல. அதுக்காக தான். ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? நமக்கெல்லாம் முன்னாடி ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னாலே டக்குன்னு எல்லார் மனசுலயும் வர்றது கிரிக்கெட் மட்டும்தான். ஆனா சில நேரம் சீசனுக்கு சீசன் மாறுங்க. ஐபிஎல் வந்தா உடனே கிரிக்கெட், ஃபிஃபா வந்ததுன்னா ஃபுட்பால் அப்படின்னு மாறிட்டே இருந்தது மாறி, இன்னைக்கு வந்து பாக்ஸிங்ல இந்தியா, அத்லெட்டிக்ஸ்ல இந்தியா, வெயிட் லிஃப்டிங்ல இந்தியா அப்படின்னு எந்த கேமா இருந்தாலும் நம்ம கொடி மேல பறக்குது. அதுலயும் நம்ம தமிழ்நாட்டுல பாருங்க, தூத்துக்குடியோட ராஜா முத்துப்பாண்டி, தஞ்சாவூரோட பிரவீன் சித்திரவேல், மதுரையோட செல்வ பிரபு, இவங்க எல்லாருமே உலக மேடையில நம்ம மண்ணோட பேரை சொல்ல வச்சிருக்கிறாங்க. இந்த கேம்ல மட்டுமே நம்ம மொத்தம் 14 மெடல்ஸ் அடிச்சிருக்கோம். அதை விட செம நியூஸ் என்ன அப்படின்னா, இந்தியா டாப் 4ல இருக்கு. அடுத்த காமன்வெல்த் கேம்ஸ் ஹோஸ்ட் பண்ண போறதும் நம்ம தான். சத்தியமா இது மெடல் செலிப்ரேஷன் மட்டும் இல்லைங்க, இந்தியாவை ஒரு ஸ்போர்ட்டிங் நேஷனா உலகம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல யாரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.